நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லி என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபாவை தான் காமிச்சிட்ருக்காங்க. ஸ்விம்மிங் பூலில் நின்றுக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு மீனாட்சி இதை பார்த்துட்டு வர்றாங்க. என்ன தீபா, ரெசார்ட் நல்லா இருக்குல்ல, நல்ல குளிராக சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, ஆமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்கிறாங்க. இன்றைக்கி தான் தீபா உங்களுக்கு ஃபஸ்ட் நைட்டு அப்படின்னு சொல்ல, அக்கா சும்மா இருங்கக்கா, யாராவது கேட்டு போகிறாங்க, ஏங்க்கா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, நான் என்ன இல்லாதது சொன்னேன், உண்மையை தானே சொன்னேன். இங்கே பாரு தீபா, எல்லாருக்கும் தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க, உனக்கு மார்கழியிலே பாதை பிறந்துடுச்சின்னு பாரு அப்படின்னு சொல்ல, அக்கா நீங்கள் வேறக்கா போங்கக்கா, கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னதும், நான் ஏன் தீபா கிண்டல் பண்ண போகிறேன், உண்மையை தான் சொல்ல போகிறேன், நான் ஒரு முடிவெடுத்துட்டேன். இங்கேருந்து போங்களே உங்கள் ரெண்டு பேரையும் ஒன்று சேர்க்கறதா முடிவெடுத்துட்டேன். இவங்க இந்த ரெஸ்டார்ட்டை வாங்குறாங்களோ இல்லையோ, ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர போகிறது உறுதி அப்படின்றாங்க. தீபா கிளுகிளுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்ல, அக்கா எனக்கு புரிஞ்சு போச்சுக்கா, உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் இப்போ நீங்கள் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி தானே. 6 மாதம் ஹஸ்பண்ட் ஊரில் இல்லை, வெளியூரில் இருந்துட்டாரு. நம்ம என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்துட்டு அடுத்தவங்க கிட்ட சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கிறத என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் நானும் வந்துட்டு ஆசை வச்சிருக்க தான் செய்கிறேன் ஹஸ்பண்ட் மேலே, இல்லைன்னு சொல்லலையே, நான் ஒன்றும் விரதம் இருப்பேன்னு சொல்லலையே, அதெல்லாம் என் கதையை நான் பார்த்துக்கிறேன், நீ உன்னோட விஷயத்தில் கவனமாக இரு அப்படின்னு சொல்ல, அக்கா போங்கக்கா, அதெல்லாம் நடக்கும்போது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எல்லாருமே அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. கார்த்தி தீபாவும் ரூமை பார்த்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்க. கார்த்தி கேட்குறாரு, என்னங்க ரூமில் பிடிச்சிருக்கா உங்களுக்கு, ஓகேவா இருக்கா அப்படின்னு சொல்ல, நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்கிறாங்க. கார்த்திக் சார் இன்னும் ஏன் நம்மளோட பெட்டி எதுவுமே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இல்லை என்னோட டவல் எல்லாம் அதில் தான் இருக்குது, கொஞ்சம் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகணும் போல் இருக்குது அப்படின்றாங்க. எங்க டவல் சோப்லாம் எங்கே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறாங்க. உள்ளே போன தீபா டேப்பை வந்துட்டு தொட்டதுமே அந்த டேப்பை வந்துட்டு மேலேருந்து சவர் தண்ணி கீழே ஒழுக ஆரம்பிச்சிருது. தீபா வந்துட்டு ஐயோ அமத்த முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சார்னு சொல்லிட்டு தீபா கத்த, கார்த்திக் வந்துட்டு என்ன இது அப்படின்ற மாதிரி வேமா வர்றாங்க. என்னங்க இது, ரெஃப்ரெஷ் ஆக போகிறேன்னு சொன்னதெல்லாம் சரிதான், அதுக்கு சேலையோடையே நின்று குளிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, கார்த்திக் சார் டேப்பை வந்துட்டு பூட்ட முடியல, ரொம்ப டைட்டாக இருக்குது, இதை எப்படியாவது க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு கார்த்தியை வந்துட்டு கஷ்டப்பட்டு டேப்பை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுற. தீபா வந்துட்டு டவல் எடுத்து தொடச்சிட்டு வர்றாங்க வெளியில். ஒரே ஒரு பெட்டி மட்டும் தான் இருக்குது. அதை பார்த்துட்டு வந்து தீபா கேட்குறாங்க, எங்க என்னோட பேக்கை காணும் அப்படின்றாங்க. ஓ இதில் உங்களோட ட்ரெஸ் இல்லையா, சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பாய் கால் பண்ணி கேட்குறாங்க. செக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுமே கார்த்தி வந்துட்டு இருங்க செக் பண்ணி கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை பார்க்குறாங்க. குளிரோட நிற்கிறத பார்த்துட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸை வந்துட்டு எடுத்து கொடுக்குறாங்க. இந்தாங்க இதை போய் மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, இதுவா அப்படின்னு சொல்லிட்டு தீபா கேட்குறாங்க. ஆமாங்க நல்லா தான் இருக்கும் போங்க அப்படின்னு சொல்ல, தீபாவும் தயக்கப்பட்டுக்கிட்டே அதை வாங்கிட்டே ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் ட்ரெஸ் மாற்றிட்டு மெதுவாக வெளியில் வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்தது வந்துட்டு கார்த்தி சிரிச்சிட்டாரு. பக்கத்தில் வந்துட்டு என்னங்க சிரிக்கிறீங்க, இதுக்கு தான் நான் போட மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்றாங்க. ஏங்க சிரிச்சது ஒரு குத்தமாங்க, நல்லா இல்லைன்னு சொன்னேனா அப்படின்றாங்க. அப்புறம் எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு தீபா கேட்க, ஏங்க இந்த மாதிரிலாம் உங்களை மாடர்ன் ட்ரெஸ்ஸில் பார்த்தது கிடையாது, புதுசாக பார்க்கவும் சிரிப்பு வந்துருச்சு அவ்வளோதான், மற்றபடி நல்லா தான் இருக்குது அப்படின்றாங்க. ஓஹோ அப்படின்னதும் தீபா சொல்கிறாங்க, நீங்கள் தான் என்ன மாடர்ன் ட்ரெஸ்ஸில் பார்த்துருக்கீங்களே அப்படின்னதும், நான் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் பார்த்தேன்னா எப்போ அப்படின்னு கேட்குறாங்க. அன்றைக்கி தான் சல்வார் வாங்கி கொடுத்தீங்கல்ல அப்படின்னு சொல்ல, ஓஹோ அது உங்களுக்கு மாடர்ன் ட்ரெஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கார்த்தி. ஆமாங்க ரெசார்ட் கூப்பிட்டு போகலன்னு சொன்னதுமே இப்போ கூப்பிட்டு வந்தீங்கல்ல அது மாதிரி தான் அப்படின்னு சொல்ல, புரிஞ்சுங்க உங்களுக்கு மாடர்ன் ட்ரெஸ் வாங்கி தரணும் அவ்வளோதானே, வாங்கி தரேன் அப்படின்னு சொல்ல தீபாவும் சிரிக்கிறாங்க. சரி இருங்க நான் வந்துட்டு பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு கார்த்தி உள்ளே போகிறாங்க. தீபா வந்துட்டு வெளியிலே உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு மீனாட்சி வர்றாங்க. ஓப்பன் பண்ணி அந்த ஃபேன் செட்டோட பார்த்ததுமே மீனாட்சி சிரிச்சிடுறாங்க. அக்கா வாங்கக்கா அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்துட்டு இவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி லைட்டாக கேட்டுட்டு இருக்காரு. தீபா கலக்கிட்டப்போ நாங்களும் என்ன ஆரம்பிக்கவே இல்லையே தீபா, நீ அதுக்குள்ளே முடிச்சிட்டே அப்படின்றாங்க. அக்கா சும்மா இருங்கக்கா, என்னோட சூட்கேஸ் வந்துட்டு எங்கேயோ மாறி போயிடுச்சு, தண்ணியில் நனைஞ்சிட்டேன், அதனால அவள் ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்னமோ தீபா கலக்கிறப்போ அப்படின்றாங்க. அக்கா சும்மா இருங்கக்கா, கார்த்திக் சார் உள்ளே தான் இருக்காங்க, அவர் காதில் என்ன கேட்டுற போகுது அப்படின்னு சொல்ல, ஓஹோ அவர் இப்போ உள்ளதாக இருக்காரா, 2 பேரும் நல்லா தயாராக தான் இருக்கீங்க அப்படின்னது, ஏன்க்கா இப்படிலாம் பண்ணுறீங்க, சும்மா இருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசுகிறத கேட்டுகிட்டே கார்த்தி வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு சிரிச்சிட்டே இருக்காங்க. அடுத்து வந்துட்டு மீனாட்சியை பார்த்து கார்த்திக் வர்றாரு. என்னங்க நீ ரூமில் உங்களுக்கு ஓகேவா நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் நல்லா இருக்கு கார்த்திக், உங்களோட பெட்டி வந்துட்டு என்னோட ரூமுக்கு மாறி வந்துச்சு, அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்றாங்க. உங்களுக்கெல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை பார்த்து கேட்க, நீ அப்படின்றாங்க. இல்லை நான் ரூமை கேட்டேன் அப்படின்னு சொல்ல, ரூமை தானே கேட்டீங்க, ஓகே தான் அப்படின்னு சொல்ல, என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு தீபா வேறு அந்த சைடு மீனாட்சியை பார்த்து வந்துட்டு ஒரு மாதிரி வெக்கப்படுறாங்க. அதை கார்த்தி பார்த்துட்டு சிரிச்சுட்டே அப்படியே அமைதியாக இருந்துக்கிறாங்க. சரி நான் கிளம்புறேன்ப்பா, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல தம்பி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, சரிங்க நீ போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, தீபாவும் சிரிச்சுக்கிட்டே
அப்படியே உட்காந்துறாங்க. 2 பேரும் வந்துட்டு ஒருத்தங்க பார்த்துக்கிற தீபா கேட்குறாங்க, இப்போ எதுக்கு நீங்கள் மறுபடியும் சிரிச்சிங்க அப்படின்னு கார்த்தியை பார்த்து கேட்க, ஏங்க இது என்னங்க குத்தமாக இருக்குது, அப்போலாம் நீங்கள் பாத்ரூம்குள்ளே போயிட்டு வந்து என்ன எதுக்கு சிரிச்சிங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க, இப்போ நான் உள்ளே போயிட்டு வந்தால் எதுக்கு மறுபடியும் சிரிக்கிறீங்கன்னு என்னை பார்த்து கேட்குறீங்க, ஏங்க நான் சிரிக்கவே கூடாதா அப்படின்னு சொல்ல, அது சிரிக்கிறது தப்பு கிடையாது, மீனாட்சி அக்கா கேட்டதுக்கு சரியான டைமிங் பார்த்து சிரிக்கிறீங்களே அதுதான் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க அவங்க என்ன ஒரு மீனிங்கில் கேட்டாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. ஆமாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது தான் மறவண்ட அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிற, என்னதான் சொன்னீங்களே அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்லிடுறாங்க. அடுத்த சீனில் வந்துட்டு தீபா வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஜன்னல் ஓரத்தில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ மீனாட்சி வர்றாங்க. தீபா ரெடி ஆகிட்டியா அப்படின்னு கேட்க, ரெடி ஆகிட்டேங்க்கா, வா எல்லாருமே சாப்பிட போகலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இப்படியேவா வரப்போகிற தீபா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாக்கா, ஏன் நல்லா இல்லையா அப்படின்னு சொல்ல, என்ன தீபா வழக்க போல் வீட்டில் இப்படி தானே ட்ரெஸ் பண்ணுற, கொஞ்சம் வந்துட்டு சாரியிலையாவது வேறு மாதிரி கட்டலாம்ல அப்படின்னு சொல்ல, இருக்கட்டும்க்கா பரவாயில்ல எனக்கு இதுவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தீபா என்ன யாராவது எதனாலும் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறியா, மற்றவங்களுக்காக நம்ம வாழக்கூடாது தீபா, சாரியிலே வந்துட்டு உன்னோட ட்ரெஸ்ஸிங்லேருந்து நீ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண, உன்னோட ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இன்னும் அதிகமாகும், நீ வந்துட்டு கார்த்தியோட ஒய்ஃப் எப்பெல்லாம் இருக்கணும், மற்றவங்களுக்காக நீ பார்க்காத, வா நான் உனக்கு சாரி எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை கூப்பிட்டு போகிறாங்க. அடுத்த சீனில் அந்த சைடு அந்த ஆடியோ பாத மேனேஜர் இருக்கார்ல அவரை தான் காமிக்கிறாங்க. கெஸ்ட்டெல்லாம் வர போகிறாங்க, இந்த கெஸ்ட்டுக்கு பெரிய கிஃப்ட் கொடுத்த மாதிரி இந்த சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணி எப்படியாவது ரிஜிஸ்ட்ரேஷனை ஓகே பண்ணிடணும், டேய் நல்ல சாப்பாடாக எடுத்து வைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சைடு சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. பாஸ் வாங்க பாஸ், எல்லாருமே சாப்பிட வந்துட்டிங்களா, உங்களுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன், டேஸ்ட் பாருங்கள் பின்னிக்க போது, யாருமே எந்த ஹோட்டலில் இப்படி ஒரு சாப்பாடு ரெடி பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் புகழ்ந்துட்டு இருக்க. அந்த சைடு யாரோ மங்கிக்குள்ளா போட்ட மாதிரி ட்ரெஸ் போட்டு நின்றுட்டு இருக்காங்க. யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஏய் சாப்பிட்ற இடத்துல அது யாருப்பா, அவனை அங்கிட்ட தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடிய பாதம் சொல்ல, திரும்பி பார்த்தா நம்ம பாட்டிமா, பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாயிடுறாங்க. ஐயையோ இந்த கிழவிக்கு யார் ஃபோன் பண்ணி வர சொன்னது, இது வேற அக்கப்போற கூட்டமே அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா மனசுல நினைச்சுக்கிற. பக்கத்துல வந்துட்டு உங்களுக்கு யாரு வந்துட்டு ஃபோன் பண்ணி நாங்க இங்க வந்திருக்கோம்னு சொன்னா அப்படின்னதும் கார்த்தியோட அப்பா சொல்றாரு, நான் தான், எங்க அம்மா இல்லாம டூரா அப்படின்னதும் பாட்டிமா சொல்றாங்க, என்ன விட்டுட்டு நீங்க 2 நாள் ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு முதல்ல இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, வந்ததுமே எல்லா சாப்பாடையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், ஏதோ வெளியூர் எப்படி சமைச்சிருப்பீங்க, கண்ட எண்ணெய் ஊற்றி சமைச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா பரவாயில்ல நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஆடியோ பதில் சொல்றாரு, அதான் சாப்பாட்டுல கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் குறையுதா அப்படின்னது. அப்படின்றாங்க பாட்டி, நான் தான் இந்த ஹோட்டலோட மேனேஜர், ஆடாத பாதம் அப்படின்றாங்க. என்னது ஆடாத, சாரி ஆடிய பாதம், ஏதோ டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு பாட்டி அப்படின்னதும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி பேரும் பழசாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு ஒன்று போல உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களுக்காக புது மெனுவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ண இட்லி, அதை பார்த்து கார்த்தியோட அப்பா சொல்றது, இந்த இட்லி தான் உங்க புது மெனுவா அப்படின்னதும், ஐயோ நீங்க எப்படி இட்லி கேட்பீங்க, அதனால தான் நான் வச்சிருக்கேன், மித்ததெல்லாம் எடுத்து பாருங்க அப்படின்னதும் ஆனந்த் சொல்றாரு, அங்க இருக்கும்போது எனக்கு இட்லிலாம் கிடைக்காதான்னு இருந்தேன், எனக்கு இது புது மெனு தான் அப்படின்னு சொல்லி பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து பாட்டிமா சொல்றாங்க, எங்க மீனாட்சி தீபாவையும் காணும் அப்படின்னது, இந்த வந்துட்டும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி தீபா வர்றாங்க. தீபா செம்ம அழகா சேரி கட்டி சூப்பரா இருக்காங்க. தீபா வந்த சாரியில பார்த்து அபிராமி ஐஸ்வர்யாவே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் இந்த கியூட்னஸை எங்கட ஒழிச்சு வச்சிருந்தீங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கார்த்தியும் பார்த்துட்டு தீபாவை கண்ணை எடுக்காம பார்த்துட்டே இருக்காரு. தீபா வந்துட்டு சிரிச்சுட்டே வெக்கப்பட்டே நிக்கிறாங்க. அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.